friends, welcome to Indian Jobs Mill. நேஷ்னல் ஹைட்ரோ பவர் கார்ப்பரேஷன் இது கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ண ஒரு நோட்டிஃபிகேஷன், அதுவும் நான் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கு. சரிங்களா, இப்போ ரீசெண்டாக 2025 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ டிகிரி முடித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இல்லை, பட் ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும்தான் கேட்டிருக்காங்க. என்ன ஏதுன்றது நம்ம ஷார்ட்டாக பார்த்துடலாம், ஓகேங்களா. ஸோ நான் எக்ஸிக்யூட்டிவ் NHPC லார்ஜஸ்ட் ஹைட்ரோ பவர் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் இன் இந்தியா, அதாவது நேஷ்னல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் கார்ப்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மத்திய அரசோட ஒரு நிறுவனம் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ இதில் நிறையா இருக்குது. அசிஸ்டண்ட் ராஜ் பாஷா ஆஃபீஸர், ஜூனியர் இன்ஜினியர் சிவில், ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கல், ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து சூப்பர்வைசர் IT, ஓகேங்களா. இந்த மாதிரி 7 சீனியர் அக்கௌண்டன்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர், ஹிந்தி தெரிஞ்சவங்க அப்ளை பண்ணுங்கள், இல்லைன்னா இல்லை, கம்பல்ஷன் இல்லை, இல்லைங்களா. ஸோ தகுதியும் விருப்பமும் இல்லை போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், ஜூனியர் இன்ஜினியர் சிவில், இதுக்கு டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங்கில் அதுவும் ரெகுலர் பேசிஸில் 3 இயர் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணி 60% இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா. SC ST டிசபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா 50% இருந்தால் போதும். ஸோ நீங்கள் BTech முடித்து டிப்ளமோ முடிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியர், சூப்பர்வைசர், ஸோ இந்த கேட்டகிரியில் வர போஸ்ட்டுக்கு மேக்ஸிமம் டிப்ளமோ தான். ஸோ டிப்ளமோ தான் எசென்ஷியல் மெயினான குவாலிஃபிகேஷன். அதுவே இல்லை அப்படின்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஜூனியர் இன்ஜினியருக்கு நீங்கள் டிப்ளமோ முடிச்சுட்டு BTech முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அது ப்ராப்ளம் இல்லை. ஸோ டிப்ளமோ படிக்காமல் ஹையர் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருந்தால் எலிஜிபிள் இல்லை. சேம் அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் ரெகுலர் பேசிஸில் 3 இயர் டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் டிசிப்ளினில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம். OBC EWS ஜென்ரல் கேட்டகிரியாக இருந்தால் 60% இருக்கணும். SC ST டிசபிலிட்டியாக இருந்தால் 50. சரிங்களா. எலக்ட்ரிக்கல் ரிலவெண்ட்டாக ஒரு சில டிசிப்ளின் இருக்குது, இதில் நீங்கள் படிச்சிருந்தாலும் இந்த ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு என்ன ஏஜ் இருக்கணும், டோட்டலாக எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, அதில் பேக்லாக் வேக்கண்ட் என்ன, கரண்ட்டு வேக்கண்ட் என்ன. பேக்லாக் அப்படின்னா ப்ரீவியஸ் வேக்கன்சி, அதாவது அதுக்கு முந்தின வருஷம் வேக்கன்சி ஃபில் பண்ணாமல் விட்டுருப்பாங்க. ப்ரீவியஸ் இயர் வேக்கன்சி பெண்டிங்கில் இருக்கும், அதை பேக்லாக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அடுத்து ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கல், இதுவும் அதே தான். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணி 60 இருக்கணும். அண்ட் தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அது ரிலவெண்ட்டாக நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து சூப்பர்வைசர் IT, இதுக்கு கிராஜுவேட் வித் DOE ACC லெவல் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் கவர்மெண்ட் ரெகனைஸ்டு இன்ஸ்டியூஷனில் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னா இந்த சயின்ஸ் ITயில் நீங்கள் டிப்ளமோ 3 பாலிடெக்னிக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் ஓகே. இல்லை அப்படின்னா இந்த BSc கம்ப்யூட்டர் சயின்ஸு இதை ரிலவெண்ட்டாக முடிச்சிருந்தாலும் நீங்கள் சூப்பர்வைசர் ITக்கு அப்ளை பண்ணலாம். சீனியர் அக்கௌண்டன்ட்க்கு இன்டர் CA முடிச்சிருக்கணும். ஸோ இதுக்கு ஹிந்தி டிரான்ஸ்லேட்டருக்கு அது சம்மந்தமாக மாஸ்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இது தேவையில்லை. அதுக்கு ஹிந்தி முடித்தவங்க என்னால் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ப்ராஜெக்ட் சைட்டில் ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே வேக்கண்ட் இருக்கோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் ஃபீ ரொம்ப 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 அதிகமாக கொடுத்துருக்காங்க. 708 708 ரூபா, அதில் GST அது எல்லாமே இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. இதுவே நீங்கள் SC ST பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபீ பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். சில பேருக்கு ஒரு டவுட் வரும், அது என்ன ப்ரோ ஃபீமேலுக்கு மட்டும் எல்லாத்துலேயுமே ப்ரிஃபரன்ஸ் தராங்க, அப்போ மேல்ஸ் என்ன தான் பாவம் பண்ணாங்க அப்படின்னா என்ன பண்ணுறது, அது கவர்மெண்ட் ரோல், அதை நம்ம உபயோக பண்ணி தான் ஆகணும், அதை நம்ம கேள்வி கேட்டும் பிரயோஜனம் இல்லை. ஸோ அதுக்கு அது நமக்கு உட்பட்டால் நம்ம அதை செய்ய போகிறோம், இல்லைங்களா. ஸோ உங்களுக்கு அதில் விருப்பம் இருக்குது அப்படின்னா பண்ணுங்கள், கம்பல்ஷன்லாம் கிடையாது. இந்த ஜாப் ஓகே எனக்கு சூட்டபுளாக இருக்கும், இதுக்காக என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இதுவுமே இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணால் அதில் சக்ஸஸ் தான், அது நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ பாருங்கள், எக்ஸாம் சென்டர் பாருங்கள், ஆன்லைன் டெஸ்ட்டு CBT இல்லைனா ரிட்டன் டெஸ்ட், அதாவது ரிட்டன் டெஸ்ட் TBC ரெண்டுமே இருக்கும். மொத்தம் ஒரு 19 இடங்களில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த இடத்துல? சென்னை, சத்தீஸ்கர், கொல்கத்தா, லக்னோ, இந்த மாதிரி
ஒரு சில இடங்களில் எக்ஸாம் இருக்கும். ஸோ சென்னையில் போய்ட்டு நீங்கள் சிபிடி அட்டன் பண்ணலாம். ஸோ சிபிடி எப்படி இருக்கும்? இங்கிலீஷ், ஹிந்தி லாங்குவேஜில் இருக்கும். ஸோ நம்ம இங்கிலீஷ் அட்டன் பண்ணிக்கலாம். 3 மணி நேரம், அதாவது 180 நிமிஷம், மொத்தம் 200 மார்க்கு எக்ஸாம் இருக்கும். ஸோ கொஷின்ஸ் எப்படி வரும்? பார்ட் 1, 2, 3 3 பார்ட்டாக பிரிச்சுருக்காங்க. ஸோ பார்ட் 1லேருந்து ஒரு 140 கொஷின் வரும். மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் தான், சம்மந்தப்பட்ட டிசிப்ளின்லேருந்து. இப்போ நீங்கள் மெக்கானிக்கல் படிச்சிருக்கீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் சம்மந்தமாக ஒரு 140 கொஷின் வரும். அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து ஒரு 30, ரீசனிங்லேருந்து ஒரு 30, சரிங்களா? மொத்தம் 170, 200. ஸோ 200 மார்க்கு உங்களுக்கு எக்ஸாம். ஸோ யாருடைய பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கோ, யார் நல்ல மார்க் எடுக்கிறாங்களோ அந்த கட் ஆஃபை தீர்மானம் பண்ணி உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. ஓபிசிக்கு 3 இயர்ஸ், எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு இப்போ ஏஜ் பார் ஆகிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. சரி ப்ரோ, லாஸ்ட் டேட் என்ன, ஸ்டார்டிங் டேட் என்ன, அதை நீங்கள் சொல்லலையே அப்படின்னா அது லாஸ்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் செப்டம்பர் 2 தான் ஓப்பன் பண்ணுறாங்க. அதாவது செவ்வாய்க்கிழமை காலையில் 10 மணிக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் இருக்கும். லாஸ்ட் டேட் அக்டோபர் 1க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பாட்டுக்கு வீடியோ ஸ்க்ரீன்ஷாட் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி அப்லோட் பண்ணிடுறீங்க. அதில் ஒரு சில விஷயம் எங்களுக்கு புரிய மாட்டிருக்கு. நாங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டிருக்கீங்க, வாட்ஸ்அப் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டிருக்கீங்க அப்படின்ட்டு நிறைய பேருக்கு மனஸ்தாபங்கள் இருக்கலாம், என் மேலே கோபமும் இருக்கலாம். பட் என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் இதுவே ஃபுல் டைம் ஜாபாக இல்லை, ஒரு யூடியூபே நம்மளுக்கு ஃபுல் டைம் அப்படின்னா நம்ம அதிலே இருந்தோம்னா என்னென்ன ரெஸ்பான்ஸ் வருதோ அதுக்கு இமீடியட்டாக நம்ம வந்து ரிப்ளை பண்ணலாம். பட் அது இல்லை, இது நான் பார்ட் டைமாக தான் பண்ணிகிட்ருக்கேன். அதையும் தாண்டி நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது. நானும் ஒரு ப்ரைவேட் ஜாபில் தான் இருக்கேன், புரியுது. பட் இருந்தாலும் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். வாட்ஸ்அப் பண்ணுங்கள். முக்கியமான மெசேஜாக இருக்குது, அதுக்கு நமக்கு அவசியம் ரிப்ளை வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப்பில் இருப்பேன். நான் ஆஃபீஸ் விஷயமாக நிறைய வாட்ஸ்அப்பில் இருப்பேன். நான் பார்த்துட்டு டக்குன்னு ரிப்ளை பண்ணிடுவேன், ஓகேங்களா? ஸோ ரிப்ளை பண்ணல அப்படின்றதுக்காகலாம் என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க. கட்டாயம் நான் ரிப்ளை பண்ணுறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கேளுங்க, வாட்ஸ்அப்புக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அப்ளை வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். உங்கள் ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் நான் அப்ளை வீடியோ அப்லோட் பண்ணுவேன், சரிங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த அளவுக்கு நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, அதுவே ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாய்.